ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் 11 ப்ரைட் அண்ட் நீங்கள் கேட்குறீங்க பாடி கார்டு. ஸோ எல்லோரும் கெஸ் பண்ணிட்டீங்க மேக்ஸிமம் எல்லோரும் தட்டு ராகவ் வந்து நம்ம கௌரியோட பையன்ட்டு. எஸ், பட் அது எப்படி என்னென்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இட்ஸ் வெரி கிளியராக தெரியுதுங்க. ஸோ எனிவேஸ் அண்ட் தேங்க்யூ எல்லோரும். யூனோ யூஆர் ரியாக்டிங் டு த ஸ்டோரி. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும்போது தான் ஓகே, நம்ம ஸ்டோரி எல்லோரும் கிளியராக கேட்குறாங்க, க்ளீனாக இருக்குது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ளே வரும். எங்களுக்குள்ளே, ஐ மீன் ஸ்டோரி டெல்லர்ஸ். ஐ எம் நாட் டாக்கிங் ஜஸ்ட் அபவுட் மீ. நான் என் பற்றி மட்டும்தான் பேசலை, எல்லா ஸ்டோரி டெல்லர்ஸ்க்கும், அதுவும் க்ரியேட்டிவ் ஸ்டோரிஸ் சொல்கிற ஆளுங்களுக்கு பற்றி மட்டும்தான் சொல்கிறேன். பிகாஸ் ஃப்யூ சேனல்ஸ் வந்து லைக் அதர் யூனோ எப்படி சொல்கிறது, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போது தாய் சீரீஸோ இல்லை ஜப்பானீஸ் சீரீஸோ இங்கிலீஷ் சீரீஸோ அதை எடுத்து க்ளீனாக நீட்டாக அவங்க ஸ்டைலில் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அது வேறு. நான் சொல்கிறது என்னென்னா, ஏன் மாதிரி செல்ஃப் க்ரியேட்டட் ஸ்டோரிஸ் பண்ணுற சேனலு அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் எப்படி வரும்னா, நீங்கள் மாதிரி எல்லோரும் ஒரு காமெண்ட்டோ ஒரு லைக்கோ கொடுக்கும்போது வாவ், நம்ம ஸ்டோரி நல்லா போகுது, நல்லா ரீச் வருது, ஸோ இன்னும் ட்ரை பண்ணணும், இன்னும் என்டர்டெயின் பண்ணணும் இவங்கள அப்படின்னு ஒரு ஜோஷ் வரும் எங்களுக்குள்ளே. ஸோ இன்றைக்கி நான் அந்த ஜோஷை ஃபீல் பண்ணேன். ஸோ யா, ஓகே, தேங்க்யூ எவ்ரிபடி ஹூஎவர் ஆர் கமெண்ட் பண்ணுற இல்லை லைக் கொடுத்தாலும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு திஸ் ஸ்டோரி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, கௌரி வந்து அவங்க இன்னொரு பையனை லவ் பண்ணுறேன்னது கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்டு அவங்க பர்த்டே செலிப்ரேஷன் போகிறதுக்காக ரக்ஷாவோட ஹெல்ப் எடுப்பாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்னுது இப்போ பார்க்கலாம். சாரி, சின்ன டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஸோ ரக்ஷா அண்ட் மேரி வந்து கௌரியை தேடிட்டே இருப்பாங்க. ஹோட்டல் ரெசார்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டே இருப்பாங்க. பட் எங்கேயும் அவங்கள காணோம். அப்படியே பயந்துட்டு ஹோட்டல் என்ட்ரன்ஸில் இருக்கும்போது கௌரி அழுதுகிட்டே வெளியே வருவாங்க. ஸோ இவங்க ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட்டு அவங்க பேச்சு கேட்காம கௌரி அவங்க வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போவாங்க. இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணுவாங்க ரக்ஷா அண்ட் மேரி. பட் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டில் சண்டை ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிரும். தட் இவ்வளோ டைம் ஆச்சு, இன்னும் அவங்க அம்மா வந்து என்ன எப்பவும் இவ்வளோ லேட்டாக வரமாட்டாங்களே கௌரி, என்ன இன்னைக்கு இன்னும் வரல அப்படின்னு ஒரு டென்ஷனில் இருக்கும்போது அவங்க அண்ணா வந்து இல்லை நவடேஸ் அவங்களுக்கு ரொம்ப தைரியம் வந்துச்சு. அதுவும் அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு லிமிட் இல்லை, எதுவும் இல்லை, யாரும் எதுவும் பேசுறதில்ல. ஸோ அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போயிட்டே இருக்குது, அது வரட்டும், ஒன்று அதுக்கு வச்சுக்கிறேன் அவனை அப்படி இப்படின்ட்டு அவனும் கத்திட்டே இருப்பாங்க. சரின்னு இதுக்குள்ளே கௌரி அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க, அழுதுகிட்டே வருவாங்க. ஸோ அதை பார்த்ததும் கௌரி அம்மா மாலாவுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும். ஏம்மா அழற, என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி இருக்க, ஏன் அழற, என்கிட்ட சொல்லுமா அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அண்ட் அவங்க அண்ணா வந்து என்ன இருக்கும், ஏதோ ஆயிருக்கும் தெரியுதில்ல, எங்கேயோ போய் வந்திருக்கான், அது தெரியுது, ரொம்ப தப்பாக போயிட்டே இருக்குது எல்லாமே வீட்டில் அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ கத்திட்டே இருப்பான், பேட் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பான். இதுக்குள்ளே ரக்ஷா அண்டு மேரி கூட வருவாங்க அவங்க வீட்டுக்கு. வந்ததும் அவங்க அண்ணா வாய்ஸ் தான் கேட்டுகிட்டே இருக்கும். அப்போது ரக்ஷா வந்து இல்லை நான் உள்ளே போகிறேன், போயிட்டு
இல்லை அவங்க என் கூட தான் இருந்தாங்க, நான் அவங்க கூட தான் இருந்தேன்னு சொல்லிட்டு வர்றேன்டி, பாவம்டி, போகிறேன் அப்படின்னு மேரி கிட்ட சொல்லும்போது, இல்லை ஆல்ரெடி கௌரி ரொம்ப கிளியராக எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வராதீங்க, எங்கள் அண்ணா ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாங்க, ஸோ அது எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ வேணாம், கௌரியோட பேச்சை கேட்கலாம், வா போகலாம் அப்படின்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட ரக்ஷா வந்து கௌரி பற்றியே யோசிச்சுட்டே இருப்பாங்க, என்ன தான் ஆயிருக்கும், ஏன் அப்படி அழுதுகிட்டே இருந்தாங்க அப்படின்ட்டு. சரி நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவாங்க இல்லை கேட்டுடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் டேக்காக. பட் நெக்ஸ்ட் டே கௌரி ஸ்கூலுக்கு வரல. சரி யாரை கேட்கணும், அவங்க அண்ணாவை கேட்க இவங்களுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அவங்க அண்ணா இஸ் அ வெரி பேட் ஃபெலோ. ஸோ அதுக்கு தான் அவங்க அண்ணா பக்கமாக போகலை. பட் எப்படி தெரிஞ்சுக்கணும் புரியல, அவங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கௌரி. சரின்னு சரி வரட்டும் வந்தப்போ கேட்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஒரு 2-3 டேஸ் கழிச்சதுக்கப்புறம் தான் கௌரி ஸ்கூலுக்கு வருவாங்க. பட் ரொம்ப டல்லாக இருப்பாங்க, யார்கிட்டேயும் பேச மாட்டாங்க, எதுவும் ஸ்டடீஸ் மேலே கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. ஸோ இவங்க வந்ததுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரக்ஷா அண்ட் மேரி வருவாங்க. வந்து கௌரிவை ஸ்கூல் கார்டனுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்ததும் எதுவும் பேசாமல் அப்படி காமாக உட்காந்துருப்பாங்க பெஞ்ச் மேலே. இவங்க கேட்பாங்க, மேரி ரக்ஷா 2 பேரும் கேட்பாங்க, என்னம்மா ஆச்சு, ஏம்மா அன்னைக்கு அழுதுகிட்டே வந்துட்டே இருந்தேன், நாங்கள் கேட்டுகிட்டே இருந்தோம், பட் நீ எதுவும் பேசாமல் வந்துட்ட, ப்ளீஸ் என்னாச்சு சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. எதுவும் பேசாமல் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்போது ரக்ஷாவுக்கு வந்து கோபம் வந்துகிட்டே இருக்கும். ரக்ஷா ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு, என்ன விளாட்றியா, என்ன ஆச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா, எவ்வளோ டென்ஸ் ஆகிட்டேன்னு தெரியுமா, என்னை நம்பி தானே சாரி என்ன சொல்லுவீங்க, உன்னை நான் கூட்டிகிட்டு போனேன், உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுவேன், அது என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஒன்றுமே பேசாமல் அப்படி உட்காந்துருந்தா எப்படி, எனக்கு எப்படி தெரியும் என்ன ஆச்சுன்னதுன்னு கத்துனதும் மேரி வந்து கன்சோல் பண்ணுவாங்க ரக்ஷாவை, வேணாம் வெயிட், அவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் டைம் குருடி அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தியா நாங்கள் நம்ம 2 பேரும் எவ்வளோ நேரமாக கேட்டுகிட்டே இருக்கோம், ஒன்றுமே சொல்லாமல் அப்படி உட்காந்துருந்தா நமக்கு எப்படி புரியும் அப்படின்ட்டு கத்துனதும் அப்போது கௌரி வந்து அழுதுருவாங்க. ரக்ஷாவா மேரியை 2 பேரையும் கட்டுப்பிடிச்சிட்டு அழுதுருவாங்க. அழுதுனதும் இல்லை ஓகே ஐம் சாரி, கத்தலை, ப்ளீஸ் உட்காருங்க அப்படின்ட்டு அந்த பெஞ்ச் மேலே மறுபடியும் உட்கார வச்சுட்டு, அந்த பக்கம் ஒரு பக்கம் ரக்ஷா ஒரு பக்கம் மேரி உட்காந்து, சரிடா எதுவானாலும் பரவாயில்ல, நீ எங்ககிட்ட தைரியமாக என்ன ஆச்சுன்னது தைரியமாக சொல்லலாம் அப்படின்ட்டு கேட்பாங்க. கேட்டதுக்கப்புறம் நான் என்ன அந்த பையன் சீட் பண்ணிட்டான் அப்படின்வாங்க. சீட் பண்ணானா, அப்படி என்ன தான் நடந்தது அதை சொல்லு ப்ளீஸ் அப்படின்வாங்க. இல்லை என் ட்ரிங்க்கை ஸ்பை பண்ணிட்டாங்க, அது ட்ரிங்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னது கூட எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் நான் பெட்ரூமில் தான் இருந்தேன், ஒரு ரூமில் தான் இருந்தேன், நான் ஏந்திரிச்சிக்கக்குள்ளே என் பாடி மேலே க்ளோத்ஸே இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொன்னதும் ரக்ஷா அண்ட் மேரி ஷாக் ஆயிடுவாங்க. ஷாக் ஆகிட்டு, என்ன கௌரி என்ன சொல்கிற நீ அப்படின்னா, ஆமாம் எனக்கு என்ன நடந்ததுன்னது மட்டும் எனக்கு ஒன்றுமே தெரியாது, பட் நான் when I woke up நான் என் பாடி மேலே க்ளோத்ஸ் இல்லை, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்படி அதுக்கு தான் நான் எனக்கு புரியுது தட் ஏதோ தப்பு நடந்துச்சுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ அதுதான் எனக்கு யாருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, அதுதான் நான் அப்படி அழுதுட்டு போயிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சரி ஓகே, இப்போவாவது அந்த பையன் யாருன்னது சொல்லுமா, நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் இல்லை நான் சொல்லலை,
நானே அவங்க கூட பேசணும், பேசிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவனை கேட்பேன். அவங்க என்னை ரொம்ப லவ் பண்ணுறாங்க. பட் ஏதோ ஒரு வீக்னஸில் என்னை ஏதோ அப்படி தப்பாக நடந்திருப்பான். நான் பேசிக்கிறேன், என்னால் முடியலன்னா அப்போ கண்டிப்பாக உங்கள் ஹெல்ப் கேட்குறேன், ஓகேவா அப்படின்ட்டு கௌரி அந்த பையன் பற்றி சொல்லவே மாட்டாங்க. சரி, அப்போது எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நாங்கள் 2 பேரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கோம். பட் ஸ்டில் உங்கள் அம்மாவுக்கு ஒரு தடவை இது ஷேர் பண்ணேன், பெட்டர் இல்லை அப்படின்னு ரக்ஷா அண்ட் மேரி சொல்லுவாங்க. ஆமாம் சொல்லணும், பட் கொஞ்சம் எனக்கு டைம் வேணும், இப்போவே சொல்லணுன்னா எனக்கு பயம். சொல்கிறேன், அம்மாவுக்கு சொல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு கௌரி சொல்லுவாங்க. சொல்லு, வேணும்னா நாங்களும் வந்து உனக்கு சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை, நான் பேசிக்கிறேன் அம்மா கிட்ட அப்படின்ட்டு சொல்லுவாங்க கௌரி. சரின்ட்டு அவங்கவுங்க அகெயின் அப்படியே போயிடுவாங்க. இப்படியே இவங்க பிஸி ஆயிடுவாங்க ஸ்டடீஸில், இதில். நீ எப்பவும் டல்லாக இருக்காத, ஹாப்பியாக இரு. நீ இப்படி டல் ஆகிட்டேன்னா அப்புறம் எல்லோரும் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. ஸோ எல்லாருக்கும் அந்த சான்ஸ் கொடுக்காத, நீ ஹாப்பியாக இரு. நீ எந்த தப்பும் பண்ணலைல்ல, ஸோ அப்போ நீ ஏன் இப்படி இருக்கணும், என்ஜாய் யுவர் லைஃப் அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரக்ஷா அண்ட் மேரி கௌரிவை. ஸோ அவங்களும் ஓகே அப்படின்ன மாதிரி இது பண்ணுவாங்க. இப்படியே ஒரு 4 months ஆயிரும். 4 monthsக்கு அப்புறம் கூட கௌரி ஒரு நாள் ரக்ஷா அண்ட் மேரி 2 பேரையும், ப்ளீஸ் ஒரு தடவை உங்கள் கூட பேசணும், கார்டனுக்குள்ளே போகலாமா அப்படின்ட்டு 2 பேரையும் கூட்டிட்டு கார்டனுக்குள்ளே வருவாங்க. என்னம்மா, என்ன நடந்தது, ஏதாவது ப்ராப்ளமா, அம்மாவுக்கு சொல்லிட்டியா, பிரச்சனையா, நாங்கள் வந்து பேசிட்டோமா அப்படின்ட்டு ரக்ஷா கேட்டுகிட்டே இருப்பாங்க. இல்லை, நான் அம்மாக்கிட்ட இன்னும் பேசலை, அம்மாக்கிட்ட பேசணுன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் இப்போ என்னென்னா, இப்போ அதுக்கு மேலே ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்வாங்க. என்னன்னு கேட்பாங்க. இல்லை, எனக்கு 4 months டேட் வரல, பயமாக இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு அப்படின்னு கௌரி சொல்லுவாங்க. சொன்னதும், ஓ அப்படியா, ஓகே வெயிட், நான் இப்போவே வர்றேன் அப்படின்ட்டு ரக்ஷா இமீடியட்டாக அவங்க ஸ்கூல் பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கும், அங்கே போய் ப்ரெக்னென்சி டெஸ்டிங் கிட் இருக்கும் இல்லையா, அது எடுத்துகிட்டு வந்து ஸோ ஒரு தடவை ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சரின்ட்டு அவங்களும் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணால் அது பாசிட்டிவ்னு வரும் ரிசல்ட்டு. அவ்வளோதான், ஷீல் ஸ்டார்ட் க்ரையிங் அகெயின். இவங்களுக்கு எப்படி கன்சோல் பண்ணணும்னு தெரியல, பிகாஸ் அது சின்ன விஷயம் கிடையாது இல்லையா. ஸோ இவங்களும் அவங்க பெரிய தே ஆர் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும். ஸோ இது எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னது கூட அவங்களுக்கு புரியல. ஸோ எப்படி இப்போ இவ்வளோ நடந்துச்சு, இப்போ எப்படி நான் எங்கள் அம்மாவையோ எங்கள் அண்ணாவையோ எப்படி தான் ஃபேஸ் பண்ண போகிறேனோ என்னமோ, நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படி இப்படின்ட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க கௌரி. அப்போது ரக்ஷா வந்து, வெயிட், நீ அழாத, எனக்கு தெரிஞ்ச ஆண்டி இருக்காங்க டாக்டரு, நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு கால் பண்ணுவாங்க அந்த டாக்டருக்கு. ஆண்டி, இப்படியெல்லாம் நடந்தது, என் ஃப்ரெண்டு தான், ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. என்னம்மா பசங்களாக இருந்து என்னம்மா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ட்டு, சரி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வா ஃபஸ்ட்டு, ஒரு தடவை நான் செக் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரின்னு இம்மீடியட்டாக அவங்க கௌரியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அவங்க செக் பண்ணிவிட்டு, இப்போது எதுவும் செய்ய முடியாதுமா, ஆல்ரெடி 5th month ஆச்சு, அண்ட் மோரோவர் அந்த பொண்ணு ரொம்ப வீக்காக இருக்காங்க, இப்போ எது பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு தான் டேஞ்சரு அப்படின்ட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க டாக்டரு. சொன்னதும் சரி ஓகே ஆண்டி, இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு கௌரிவை மோட்டிவேட் பண்ணுவாங்க. இல்லை, நானும் மேரியும் வருவோம், அம்மா கிட்ட பேசலாம், அம்மா கூட நர்ஸு தானே, அவங்க புரிஞ்சுப்பாங்க, நான் வர்றேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ரக்ஷா. பட் இல்லை நானே
இல்லை இனிமேல் லேட் பண்ண மாட்டேன், நான் சொல்லிடுவேன் அம்மாவுக்கு நீங்கள் வர வேணாம் அப்படின்ட்டு இவங்கள வரவே வேணான்னு சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது இன்றைக்கி நைட்டு நீ பேசுகிற ஓகேவா, நீ பேசலைன்னா நாளைக்கு நான் வந்துடுவேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு ரக்ஷா ரொம்ப சீரியஸாக சொல்லுவாங்க. சொன்னதும் சரி நான் இன்றைக்கி நைட்டு பேசுவேன் ஓகே அப்படின்வாங்க. சரின்னு இவங்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் வீட்டில் டல்லாக இருக்கிறது பார்த்து அவங்க தாத்தா கேட்பாங்க, ஏம்மா இப்படி டல்லாக இருக்கேன்னா, இல்லை தாத்தா இப்படியெல்லாம் ஆச்சு, அவங்க எப்படி தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்களோ தெரியலப்பா, தெரியுங்களப்பா தாத்தா அப்படின்வாங்க. சரி டோன்ட் வரி, நீ சொல்லிட்டு வந்தேல்ல, பார்க்கலாம், அதுக்கப்புறமும் எது நடக்கணுமோ அது நடக்கும், இது நீ கவலைப்படாத அப்படின்ட்டு அவங்க தாத்தா அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க, தூங்கிடுவாங்க. ஸோ அது கௌரி நைட்டு ஃபுல்லாக அவங்க அம்மாவுக்கு சொல்லணும்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த தைரியம் அவங்களுக்கு வரல. அண்ட் அவங்க அம்மா மூஞ்சி அவங்களால பார்க்க முடியல, அவங்க செஞ்ச தப்பு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க தப்பு இல்லை, பட் ஸ்டில் அவங்க தப்பு தான் பண்ணாங்க. அம்மாவுக்கு சொல்லாமல் ஒரு பர்சனை லவ் பண்ண, அவனை நம்பிட்டு அம்மாவுக்கு சொல்லாமல் பார்ட்டி அட்டெண்ட் பண்ண, அம்மாவுக்கு தெரியாமல் எனக்கே தெரியாமல் அவன் ஏதோ பண்ணிட்டான். ஸோ இப்போது எனக்கே தெரியாமல் எனக்கு ஒரு ப்ரெக்னென்சி வந்தாச்சு, இது எப்படி நான் அம்மாவுக்கு சொல்ல முடியும் அப்படின்ட்டு அவங்களால அந்த தைரியம் அவங்களால சொல்ல முடியல. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நைட்டே அவங்க ஒரு பேக்கில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு அந்த பையனோட வீட்டுக்கே போயிடுவாங்க. டைரெக்டாக போயிட்டு அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நான் உங்கள் வீட்டு வாசத்தில் இருக்கேன், என் கூட பேசுவியா, இல்லை நான் உள்ளே வந்துட்டு நம்ம பற்றி பேசட்டுமா அப்படின்ட்டு த்ரெட் பண்ணுவாங்க அந்த பையனை. சொன்னதும் இல்லை வெயிட் நான் வரேன் அப்படின்ட்டு அந்த பையன் வெளியே வந்துடுவான். வந்துட்டு ஏன் இப்படி வந்த அப்படின்னா, என்ன பண்ண சொல்கிறேன், நீ பண்ணதுக்கு இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், 5th month வந்தாச்சு, இப்போ நான் எங்கே போவேன், எங்கள் அம்மாவுக்கும் சொல்ல முடியாது நீ செஞ்ச தப்பு, இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா நீ அப்படின்ட்டு வீட்டு வாசத்தில் இருந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க கௌரி அந்த பையன்கிட்ட. ஸோ அந்த பையனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ என்ன பண்ணுவான்னா, சரி ஓகே நான் நாளைக்கு மார்னிங் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் கோயிலில் ஓகேவா அப்படின்னதும் ஓகே, பட் இப்போ நான் என் வீட்டுக்கு போக முடியாது, எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன், என்னை எங்கே கூட்டிகிட்டு போவேன் இப்போன்னா, சரி எங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, நம்ம அங்கே போகலாம் அப்படின்ட்டு கெஸ்ட் ஹவுஸ் கீஸ் கொண்டு அந்த கெஸ்ட் ஹவுஸில் போவாங்க. போனதுக்கப்புறம் பாரு, என்னால் இங்கே இருக்க முடியாது, பட் நீ இங்கே ஹாப்பியாக தங்கலாம், நான் எல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாமே கொஞ்சம் டைம் கொடு, நான் எங்கள் வீட்டில் பேசிவிட்டு எல்லாரையும் நம்ம லவ் பற்றி சொல்லிவிட்டு அவங்க எல்லோரும் ஓகேன்னு சொன்னதும் நான் உன்னை கிராண்டாக மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு கௌரிக்கு சொல்லுவாங்க. கௌரி ஓகே சரி நான் உனக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு அவனும் அங்கே அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு அவன் ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்பிடுவான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் மாலா ஏந்திரிச்சிட்டு பார்த்தா கௌரி இல்லை. அவங்க அண்ணாவை ஏந்திரிச்சு, ஏண்டா தங்கச்சி எங்கேடா அப்படின்னு கேட்டால், எனக்கு என்னம்மா தெரியும், இங்கேயே எங்கேயோ ஒரு பேர் இருந்திருப்பாங்க பாருங்க அப்படின்ட்டு மறுபடியும் தூங்குவான். சரின்னு அவங்க அம்மா அந்த லைன் ஃபுல்லாக தேடுவாங்க, எங்கெங்கெல்லாம் தேடுவாங்க, எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரக்ஷா அண்ட் மேரி ஸ்கூலில் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கேட்குறதுக்கு, தட் அம்மாவுக்கு சொன்னியா இல்லையான்னு கேட்குறதுக்காக. பட் அவங்க சொல்லலை. அதுக்காக இவங்க இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா எல்லாம் அந்த சுற்றி இருக்கிற எல்லா பிளேசஸ்லேயும் தேடிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கேயும் அவங்களால கிடைக்கல. ஸோ அவங்க அம்மா போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அண்டு ரக்ஷா அண்டு மேரி என்ன ஆச்சுன்னு ஒரு 15-20 days வெயிட் பண்ணுவாங்க. என்ன வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா, அவங்க அண்ணா கூட வரல, மேபி வீட்டில் ஏதோ சண்டை நடந்திருக்கும், எப்படின்ட்டு. சரி அவங்க ரக்ஷாவால் இன்னும் முடியல, இல்லை எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி, ஃபஸ்ட்டு நம்ம அவங்க வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்ட்டு மேரியை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்காக போவாங்க. பட் அவங்க வீட்டுக்கு
வீட்டு லாக் பண்ணியிருக்கும். என்ன இங்கே வீடு லாக் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு சுற்றி இருக்க ஆளுங்கக்கிட்ட கேட்பாங்க. ஆமாம், இங்கே கௌரின்னு அவங்க ஃபேமிலி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, யாரும் இல்லை, லாக் பண்ணியிருக்கு, அவங்க என்னங்க ஊருக்கு போயிருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் ஊருக்கா, அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னே தெரியல அவங்களுக்கு, இங்கே இருந்தால் எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க உங்களுக்கு, ஐ மீன் வாட் யூ சே, அந்த இன்சல்ட்டு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க மூஞ்சி காமிக்க முடியாமல் இங்கேருந்து எங்கே போனாங்கன்னு யாருக்கும் தெரியாது, அவங்க இங்கே போய் இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் என்ன, கௌரி வீட்டு விட்டு போயிட்டாங்களா அப்படின்னு ரக்ஷா கேட்பாங்க அவங்கள. ஆமாம், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னதும், இல்லை எங்களுக்கு தெரியாது. ஆமாம்மா, ஒரு நாள் ஒரு 20 டேஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு யார் கூடயோ ஓடி போயிட்டாங்க போல், அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த பொண்ணு இந்த பக்கமே வந்ததில்லை. ஸோ அதுக்கு தான் அவங்க அம்மா அவங்க அண்ணன் இங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், ரக்ஷா அண்ட் மேரிக்கு வந்து ஐயோ நம்ம அன்னைக்கே நம்ம வந்திருக்கணும், கௌரியோட பேச்சு கேட்காம நம்மளுக்கு வந்திருக்கணும், ஆண்டிக்கிட்ட பேசியிருக்கணும் அப்படின்ட்டு 2 பேரும் ஒருத்தர் திட்டிட்டு, கௌரியை திட்டிகிட்டே இருப்பாங்க, இப்படி பண்ணிட்டாங்க என்ன அப்படின்ட்டு. சரின்னு இப்படியே ரக்ஷா வந்து கௌரி எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. அண்டு அப்படியே அவங்க காலேஜ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சர்டன் டைம், ஒரு காலேஜ் முடித்த ஃபியூ மந்த்ஸ்லேயே அவங்க தாத்தா இறந்துருவாங்க. ஸோ அவங்க தாத்தா இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அங்கே இருக்க பிடிக்காது. இம்மீடியட்டாக ஒரு 10-15 அவங்க தாத்தா இறந்த 1 மந்த்லேயே அங்கே இருக்கிற எசட்ஸ் எல்லாமே சேல் பண்ணிவிட்டு அவங்க சிட்டிக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க ரக்ஷா. அதுக்கப்புறம் ரக்ஷா அந்த ஊரில் இல்லைன்னு மேரி கூட, இல்லைப்பா நம்மளும் சிட்டிக்கு போயிடலாம், தனியாக இருக்காங்க ரக்ஷா, ஸோ நான் சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னதும் அவங்க அப்பா கூட அங்கே இருக்கிற எல்லா எசட்ஸும் சேல் பண்ணிவிட்டு, ரக்ஷாவுக்கு நிறையா பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நிறைய ஒரு பிரான்ச் அவங்க அப்பா வாங்கிட்டு, மேரியோட அப்பா அதை பார்த்துட்டு அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கிட்டு அவங்க ஹாப்பியாக அவங்களும் சிட்டிலேயே செட்டில் ஆயிடுவாங்க. ஸோ ரக்ஷா வந்து கௌரி அவங்கள விட்டுட்டு போனதுக்கப்புறம் யாருக்கிட்டேயும் பேசுறதில்ல, நிறையா சிரிக்கிறது இல்லை, எல்லாமே கம்மியாயிரும். எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்ட்டு ஒர்க்லையே பிஸியாக இருப்பாங்க, டு ஃபர்கெட் அபவுட் கௌரி. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு நாள் அவங்க எப்படி சொல்கிறது, காரில் போயிட்டே இருப்பாங்க. காரில் போயிட்டே இருக்கும்போது ரொம்ப ரெயின் வந்துட்டே இருக்கும். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த ஒரு பெரிய ட்ரீக்கு கீழே ஒரு பெஞ்ச் மேலே ஒரு ப்ரெக்னென்ட் லேடி படுத்துட்டு இருக்கும். ஸோ ஐயோ யார் இவங்க, இவ்வளோ பெரிய மழை வருது, இவங்க பாட்டுக்கு இவங்க இங்கே ப்ரெக்னென்ட் வேற இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு அந்த காரை சைடுக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டு வந்து அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க ரக்ஷா. சரின்னு அவங்க வந்து பார்த்தா அது கௌரி தான். ஸோ கௌரி அப்படின்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதும் கௌரி அப்படி கண்ணு திறந்து பார்த்து அப்படியே அன்கான்ஷியஸ் ஆயிடுவாங்க. ஸோ இமீடியட்டாக அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த கோட்டை கழட்டிட்டு அந்த கோட்டை அவங்களுக்கு மேலே கவர் பண்ணிவிட்டு அவங்கள ஸ்லோவாக எப்படியோ ஹேண்டில் பண்ணிவிட்டு அவங்க காரில் தூங்க வச்சுட்டு இமீடியட்டாக அந்த டாக்டருக்கு கால் பண்ணிவிட்டு, நீங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டி ப்ளீஸ், இமீடியட்டாக வாங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா, பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.